अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल करीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व वस्सैनल इंसाना बिवालिदैहि हमलतहु उम्मुहु वहनन अला वहनिन इला आखिरिल आया सदक़ल्लाहुल अज़ीम व क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम अल जन्नतु तहता अक़दामिल उम्महाती औ क़ाल कमा अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் இன்றைய தினம் அன்னையர் தினமாக இருப்பதால் நமது தலைப்பையும் அன்னையர் தினம் என்று வைத்திருக்கின்றோம். அன்னையர்களுடைய மகிமைகளை பற்றியும் இன்னும் பெற்றோர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தை பற்றியும் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கென நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கின்றார். அந்த அருட்கொடைகளிலேயே சிறந்த அருட்கொடையாக அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை தந்திருக்கின்றார். இந்த பெற்றோர்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தையும் வைத்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழே சுவனம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம் அன்னையர்களை மதித்தோம் என்றால், அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்தோம் என்றால் நமக்கு சுவனம் கிடைக்கும். அதே போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பெருகி நம்முடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையாக இந்த உலகத்திலும் இருக்கும், நாளை மறுமையிலும் திகழும். எனவே நம்முடைய வாழ்க்கை அழகாக வேண்டும் என்றால் நாம் பெற்றோர்களை, அதிலும் தாய்மார்களை நாம் மிக மிக கனிவோடு நடத்தி கொள்ள வேண்டும். அவர்களிடத்துல நாம் அன்பான முறையில் இருக்க வேண்டும். இஸ்லாம் இந்த தாய்மார்களுக்கு நிறைய விதமான அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகளை தருகின்றது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு பெற்றோர்களுக்கு ஹிதுமத் செய்வதை வைத்திருக்கின்றது. நாம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் இந்த உலகத்திலே நாம் நீண்ட நாட்கள் வாழலாம். அதே போல நாளை மறுமையிலும் சுவன வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். எனவே பெற்றோர்களுக்கு நாம் அதிகமாக பணிவிடைகள் செய்ய வேண்டும். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? பெற்றோர்களிடத்துல கடுகடுப்போடும், அவர்களிடத்துல மிகவும் எரிந்து விழுந்து, அவர்களிடத்துல பேசுவதே கிடையாது என்றெல்லாம் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது. நம் பெற்றோர்களிடத்திலே கனிவோடு அழகான முறையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். பெற்றோர்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன என்பதை நம்ம பெற்றோர் ஆகும் பொழுதுதான் தெரியும். நாம் தாயாக ஆகும் பொழுதுதான் தாய்மார்களுடைய வழி என்ன என்பதை புரிய முடியும். ஒன்றும் வேண்டாம், பிரசவத்தினுடைய அந்த ஒரு வழியை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வழி அது! எவ்வளவு பெரிய வழி அது! மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு ஏற்படக்கூடிய வலி எப்படி இருக்கும் தெரியுமா? உடலில் உள்ள 300 எலும்புகள், உடம்பில் உள்ள எல்லா எலும்புகளும் சில்லி சில்லியாக நொறுக்கப்பட்டால், உடைக்கப்பட்டால் எந்த அளவிற்கு வலிக்குமோ அதை விட ஒரு படி மேலாகவே வலிக்கும் என்று சொல்றாங்க. அப்போ அவ்வளோ வலிகளையும் தாங்கிக் கொண்டு நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் வேலை செய்து கொண்டு நம் மீது அக்கறையாக இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? நாம் என்ன செய்தோம்? நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பெற்றோர்களிடத்துல நாம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்துல நாம் பணிவிடை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது அது சுபிட்சமான வாழ்க்கையாக இருக்கும்.
சரி, பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது? முதலாவது, அவர்களிடத்துல சத்தமாக பேசக்கூடாது. அவர்களிடத்துல பேசும் பொழுது கனிவோடும் அழகான முறையில வகுல்லஹுமா கவுலன் கரீமா, அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது எப்படி சொல்கின்றான்? கண்ணியமான முறையில் அவர்களிடத்துல பேசுங்க, அவங்க இடத்துல ஒரு கேரோட பேசுங்க, ஒரு அக்கறையோடு பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நம் பெற்றோர்களிடத்துல அழகான முறையில் பேச வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, பெற்றோர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு எவ்வளவோ விஷயங்களை தந்திருக்கின்றார்கள். நாம் கேட்காமலேயே கல்வியை தந்திருக்கின்றார்கள், உடலிலே உயிரை தந்திருக்கின்றார்கள். இன்னும் என்னென்ன ஆடம்பர வசதிகள் வேணுமோ, இன்னும் அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருக்கின்றதோ அவை எல்லாத்தையும் நாம் கேட்பதற்கு முன்னால் நமக்கு தந்தவர்கள் பெற்றோர்கள். இந்த பெற்றோர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, எனக்கு நன்றி செலுத்துங்கள், அனிஷ்குர்லி வலி வாலிதைக். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது எப்படி சொல்கின்றான்? எனக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிச்சதில்ல, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம பெற்றோர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஜெயம் பெறும். எனவே இரண்டாவது விஷயம், பெற்றோர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பெற்றோர்களுக்கு நல்ல துஆவை செய்ய வேண்டும். அவர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும், அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், எந்த விதமான கஷ்டங்களும் நோய்களும் இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் என்றால், வஃபாத்தாகி விட்டார்கள் என்றால், அவர்கள் மறைந்த பிறகும் நாம் துஆ செய்ய வேண்டும். ஹதீஸ்களில் வருகிறது, மனிதன் இறந்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும், எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனால் அவனுடைய பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள் துஆ செய்யக்கூடிய அந்த துஆ இருக்கின்றது, அந்த நல்ல நல்ல துஆக்களை செய்யக்கூடிய அந்த பிள்ளையினுடைய துஆ இருக்கின்றதே, அது மட்டும் அந்த பெற்றோர்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே பிள்ளைகளாகிய நாம் பெற்றோர்களுக்கு அழகான துஆக்களை செய்ய வேண்டும், அவர்களிடத்தில் கனிவோடு நடக்க வேண்டும், நல்ல முறையில பேச வேண்டும், அவர்களோடு நல்ல முறையில் உறவோடு இருக்க வேண்டும். அதை விட்டு அவர்களிடத்தில் வெறுப்பை காட்டினோம் என்றால் அல்லாஹ்வும் நம்மை வெறுத்து விடுவான். எனவே பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் இருங்கள். அல்லா ரஹ்மான் அல்லாஹ் இன்றைய அன்னையர் தினமாகிய இன்று நல்ல முறையில் நம் எல்லோரோடும், எல்லா மக்களோடும், எல்லா பெற்றோர்களோடும் நல்ல முறையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆமீன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.